ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் நியூ இயரை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2020யோட இப்படியோ முடிஞ்சிருச்சு. 2021 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் உங்களுடைய KINEMASTER அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டெவலப் பண்ணிங்க. ஸோ KINEMASTER அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் நண்பர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ரேஷியோ கேட்கும் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம முதல்ல பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னா மீடியா கிராஃப்ட்ஸனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம எப்போவுமே பேக்ரவுண்டில் வந்து கலர் சூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டேரெக்டாக ஃபோட்டோஸை செட் பண்ணுவோம். ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோஸ் செட் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக ஒரு 5 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன் நண்பா. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவை டச் பண்ணி அதோட ரேஷியோ கம்மி பண்ணி விடுங்க. ஸோ செகண்ட்ஸை கம்மி பண்ணி விடுறேன். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் கம்மி பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல முடியணும்னு பார்த்துங்க. எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ட்ராக் ஆகிறது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுல் ஃபோட்டோ வந்துருச்சு. அதே மாதிரி தான் நண்பா ஃபோட்டோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னாலும் ஸோ அந்த ஃபோட்டோ டச் பண்ணி கட் ஆப்ஷன் பக்கத்தில் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் என் பொசிஷன் கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதேமாரி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி வைங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபோட்டோஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இது தனியாக ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறது இல்லை நம்ம KINEMASTERலேயே அவங்களா ஒரு குறிப்பிட்ட டெம்ப்ளேட்ஸ்லாம் தராங்க. ஸோ அதில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெம்ப்ளேட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவை டச் பண்ணிங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ KINEMASTERோட டைமண்ட் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இது இவங்களா தர ஒரு குறிப்பிட்ட டெம்ப்ளேட்ஸ் நண்பா. ஸோ கீழே வந்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இவங்களே நிறைய கிராஃபிக்ஸ்லாம் தருவாங்க. ஸோ நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 4.7 MB தான் நண்பா. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஸோ வெளியே வந்துட்டோம். இப்போ அந்த கிராஃபிக்ஸை எப்படி இந்த ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்களா ஆர்சி மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம டெவலப் பண்ணதை அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இவங்களா ஒரு குறிப்பிட்ட 7 டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்கும் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் எல்லா ஃபோட்டோவுக்கும் குறிப்பிட்ட டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபோட்டோவுக்கும் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சாங் ஆட் பண்ணுவோம். சாங் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆடியோங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற சாங் ஆட் பண்ணிங்க. நான் ஒரு சாங் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த சாங்கை செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணால் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா சாங் ஆட் ஆகிடும். ஸோ சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கணுனாலும் டேரெக்டாக அங்கே ப்ளே பண்ணுற பட்டன் இருக்கும். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துங்க. நான் இப்போ சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கிளம்பி ஸோ அவ்வளோதான் நண்பா. வீடியோ வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ சூப்பராக வந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி சேவ் பண்ணுறதுன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி
எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.